ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு கோஸ்டி கேமிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் சர்வர் சீரிஸ் பார்ட் 1 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்குங்க கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க. அந்த கடமைகள்லாம் என்னென்னா, இந்த வீடியோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இல்லை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா பொட்டுன்னு ஒரு ஃபாலோவை போட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைன்கிராஃப்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் நான் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, உட் கலெக்ட் பண்ண போகிறேன். வாங்க போய் உட் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் லாஸ்ட் விட்டு இதையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது, அதையும் போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வாங்க இதையும் கடன்னு வெட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்புறமா இந்த மரத்தையும் வெட்டி முடிச்சுட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் டூல்ஸை மட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டூல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த கிராஃப்டிங் டேபிள், ஸ்டிக்ஸு, வுட்டன் பிக்காக்ஸு இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். வாங்க கடன்னு செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அப்புறமா ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போயிட்டேன். இங்கிட்டு வந்து இங்கே ஒரு குழி இருந்தது, அங்கே ஸ்டோன்ஸு கோல்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக மைன் பண்ணிட்டு ஸ்டோன் டூல்ஸுக்கு மாற ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக ஸ்டோன் டூல்ஸுக்கு மாறினதுக்கப்புறமா மிருகங்களை வேட்டையாடலான்னு போயிட்டேன். பார்த்தா பக்கத்தில் எந்த ஒரு மோபுமே இல்லை. போய் தேடி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரி, என் பக்கத்துலேயே ஒரு ஆடு இருந்தது, அதை நான் கவனிக்கலை. அப்புறமா இதான் நம்ம கையால் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கிறதால அதை கொஞ்சம் ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே போட்டேன். ஸோ வெற்றிகரமாக நம்ம ஒரு மாபை கொண்டுட்டோம். அப்புறமா பக்கத்தில் இருந்த மாபுகளை தேடி பொழக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பன்னிக்குட்டி க்யூட்டாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போதைக்கு தேவையில்லை. அப்புறமா இன்னும் கொஞ்சம் மாபுகளை ஈவாக இருக்கவங்கூடி பார்க்காமலுக்கு போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா இருட்டையும் பெட்டு செஞ்சு தூங்கிட்டேன். அப்புறமா வெற்றிகரமாக முதல் இரவை கழிச்சிட்டேன். அப்புறமா வெட்டி போட்ட மரத்தாடி அந்த ஸ்டிக்ஸை எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே என்னோடய டூல்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வச்சுட்டு அங்கே என்னோடய பெட்டை போட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டையும் செட் பண்ணிட்டு எனக்கு பசித்ததால் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபுட்டெல்லாம் குக் ஆகட்டும். ஃபுட்டெல்லாம் குக் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்கே இருக்கிற டேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. போய் டேட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நைட்டாகவும் தூங்கிட்டேன். ஸோ டேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் டேட்டெல்லாம் இருக்காலாம் ரிமூவ் பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அதை நான் ஆஃப்லைனில் கூட பண்ணிப்பேன். இப்போ போய் நம்ம வில்லேஜ் போய் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க வில்லேஜ் எங்கே இருக்குன்னு போய் தேடலாம். போகிற வழியில் கொஞ்சம் சுகர் கேன்சர்லாம் இருந்தது, அதெல்லாம் உடைச்சிட்டு திருப்பியும் நட்டு வச்சுட்டேன். அப்புறமா பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் சுகர் கேன்சர் இருந்தது, அதையும் உடைச்சி எடுத்துக்கிட்டேன். உடச்சி எடுத்துக்கிட்டு வரும்போது தான் அந்த வில்லேஜ் என் கண்ணில் பட்டுச்சு. இந்த வில்லேஜ் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு போகிற வரது கொஞ்சம் ஈஸி தான். அப்புறமா வில்லேஜில் போய் லூட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வில்லேஜ் ரொம்ப சின்ன வில்லேஜ் கேஸ். 2 வீடு, ஒரு கோட்டமாக ஒன்று கட்டி வச்சுருக்கேன், அது என்னென்னு வேறு தெரியல. அப்புறமா ஒரு ஐன்குளம், ஒரே ஒரு வில்லேஜ் இது கைஸ். ஃபார்மிங் கூட அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல. பீட்ரூட், கேரட், பொட்டேட்டோ அவ்வளோ தான் பண்ணி வச்சுருந்தானுங்க. அதையும் நம்ம விடாமல் லூட் அடிச்சிட்டோம். அப்புறம் நைட்டு வில்லேஜரை வீட்டிலேயே தூங்கியிருந்தான். அவன் என்ன ட்ரேட் பண்ணான்னு பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. பீட்ரூட்டுக்கு எமரால்டு தரானா, எனக்கு செம்ம ஷாக் கைஸ். அப்புறமா இவனை நம்மளுக்கு கூடயே கூட்டி போகலான்னு முடிவெடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் போய் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். லூட்டெல்லாம் அடிச்சுட்டு இந்த ஐங்கோலம் சும்மா தானே இருக்க போகிறான், நம்ம தான் வில்லேஜரை கூட்டிகிட்டு போகிறோம்னுட்டு அவனை போட்டு தள்ளிட்டேன். அப்புறமா வில்லேஜரை பின்னால் ஏற்றிட்டு போவோமா ஒரு கோலம்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வீட்டை போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
ஓகே கேஸ், நான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம நாட்டி வச்ச சுகர் கேன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இவன் இருக்கான்ல கேஸ், இவனை கூட்டிகிட்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டேட்டு மேலெல்லாம் ஏற்றுறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்றபடி இவன் எங்கேயும் ஓடலை கைஸ். நான் இவனை போர்டிலேருந்து இறக்கி விட்டேன்னா அவடத்தை என்னையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே நின்றான். டேட்டு மேலே எப்படி ப்ரோ ஏற்றினு கேட்டிங்கன்னா இப்படி தான் கைஸ். போட்டை அந்த டேட்டு மேலே போட்டு அவனை தள்ளி கொண்டு போய் அந்த போட்டாடியை விட்டேன்னா அவனே ஏறிக்குவான். அப்புறமா நான் அவனை ஏற்றிட்டு போயிடுவேன். ஸோ இப்படியே பண்ணி அவனை ஏற்றிக்கிட்டு நம்மளோட பேசாடியை போயிட்டேன். அப்புறமா இருட்டையும் தூங்கிட்டேன். விடிஞ்சதும் திருப்பியும் அவனை என் பேசாடியை போட்டில் இழுத்துக்கிட்டு போயிட்டேன். ஏற்றிட்டு போயிட்டு அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா ஜோம்பியெல்லாம் வந்து அவனை அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டிட்டேன். அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் பீட்ரூட்டையும் கொடுத்தேன். பசிச்சா அவன் சாப்பிட்டுக்கட்டும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்மளுக்கு வில்லேஜில் கிடைச்ச லூட்டு. ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு இது கிடைச்சதே பெருசு தான். கிடைச்ச வரைக்கும் லாபம், வாங்க போகலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ டைம்லையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வீடியோ எடிட்டிங்கும் கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும், பட் பரவாயில்ல, இதே ஓகேவாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் கேமர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்கோ. ஓகே மக்கள்ஸ், உங்களை நான் பார்ட் 2ல் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கோஸ்தி.